போகிற வீடியோ என்னன்னா, வாஸ்து முறை யார் அதிகமாக கடைபிடிக்கிறா அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம வாழ்வியல் நடைமுறைகளையும் அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய வாழ்வியில் என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம இந்து தர்ம சாஸ்திரங்கள் நிறையவே சொல்லியிருக்கு. அந்த நிறைய விஷயங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள், ஒரு கனவு காணும் பலன், இல்லைன்னா ஒரு தானம் பண்ண என்ன பலன், இப்படி ஏகப்பட்ட ஒரு கோடிக்கணக்கான விஷயங்கள் அடங்கியதான் நம்ம இந்து மதம். அப்போ இந்த இந்து மதத்தில் வாஸ்துவும் ஒரு பிரிவாக இருக்குது. அப்போ அந்த வாஸ்து வந்துட்டு அதிகமாக கடைபிடிக்கிறது யார் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வீடியோ நான் என் அனுபவம் வச்சு போட்டிருக்கேன். நிறைய வீட்டில் நான் ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறதுனால ஏகப்பட்ட இடங்களில் போயிருக்கேன். நிறைய பேரோட பழகியிருக்கேன், நிறைய விஷயங்களை கண்டிருக்கேன். அதன்படி தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். அப்போது நம்ம இந்த வாஸ்து முறையை பார்க்கறதுக்கு முன்னால் சின்ன ஒரு குட்டி கதையை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கதையை சொன்ன போது தான் நமக்கு இந்த விளக்கமாக நான் இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பேச முடியும். யார் அதிகமாக நம்ம வாஸ்து முறையை யூஸ் பண்ணுறா, அதான் என்னோட வீடியோவோட டாப்பிக்கு. வாங்க வீடியோவில் போகலாம். இது நம்ம பொம்மை ஆன்மீக கலாச்சாரம். வாங்க வீடியோவில் போகலாம். இனி வாங்க நம்ம விஷயங்களை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாஸ்து வந்துட்டு எங்கேருந்து இந்த வாஸ்து பகவானை குறித்து நம்ம இன்னொரு வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதை இதுக்குள்ளே கொண்டு நான் விரும்பலை. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம், ராமாயணம் மகாபாரதம் போன்ற பண்டைய இதிகாச காலம் தொட்டு இந்த வாஸ்து முறைகள் இருந்திருக்கு. அந்த வாஸ்து முறைகள் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டு நமக்கு கிடச்சிட்டு இருக்கு. அப்போது இந்த ஜோதிடத்தில் நான் முதல்ல சொன்ன விஷயத்தினால நினைவில் வச்சுடுங்க. வாஸ்து யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க உள்ளது நம்ம வீடியோட தலைப்பு, அதை மறக்காமல் வச்சுருங்க. இந்த ஜோதிடத்தில் சம்கிதா எனப்படும் ஒரு கிளை உள்ளது. இது உபவேதம். இதன் அடிப்படையில் 64 கலைகளில் ஒன்று தான் இந்த வாஸ்து. இந்த வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்கள் மற்றும் பிற சமஸ்கிருத இதிகாசங்கள் போன்ற பண்டைய இந்திய கலாச்சாரத்தின் ஆதாரங்களில் வாஸ்து குறிப்புகள் இருக்கின்றன. அப்போது இதுக்கு பிறப்பிடம் எங்கன்னு பார்த்துக்கிடுங்க. அப்போ ஒவ்வொரு பொருளும் அடிப்படை 5 கூறுகளால் நெருப்பு, நீர், விண்வெளி மற்றும் பஞ்சபூதங்கள் எனப்படும் காற்று, உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் அவற்றின் அளவு, வடிவம், நிறம், இயற்பியல் அல்லது இரசாயன கலவைகள் ஒன்றில் ஒன்று பொருட்படுத்தாமல் இந்த பட்டா பூட்டுகளிலிருந்து ஒன்றிலிருந்து அவை தோற்றத்தை உட்பொதித்துள்ளன. வாஸ்து என்பது பஞ்சபூதங்களை எவ்வாறு நல்லிணக்க வாழ்க்கைக்கு திறம்பட பயன்படுத்தும் என்பதற்கு கூறிய அறிவியல் ஆகும். அப்போ வாஸ்துவில் என்ன அடங்கியிருக்கு? அறிவியல் அடங்கியிருக்கு. அப்போ வாஸ்து நம்ம அப்போது ஒரு காந்த திசை நம்ம பூமியில் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. எந்தெந்த வகையில் காற்று வீட்டுக்குள்ளே புகணும், வெளியே போகணும், எல்லாமே அந்த அறிவியல் விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு. நம்ம வாஸ்துவோட கலாச்சாரம் குறித்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அப்போது அந்த ரிக்வேதம், அதர்வண வேதம், ராமாயணம், மகாபாரதம், மாயா மதம், மானா சர்ச் போன்ற பண்டைய நூல்களில் வாஸ்து பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. அதாவது பண்டைய இந்திய கட்டிடக்கலை கிட்டத்தட்ட அனைத்து அரண்மனைகள் மற்றும் கோவில்களை கட்டுவதற்கு இந்த அறிவியலை நம்பியிருந்தது. நமது பண்டைய முனிவர்கள் படைப்பாளிகள், கட்டமைப்பாளர்கள் மற்றும் கட்டிட கலைஞர்கள் வாஸ்து சாஸ்திரம், சிவில் இன்ஜினியரிங், கட்டடக்கலை மற்றும் கலை கைவினைகளை உள்ளடக்கியது. அப்போ இந்த முன்னால் இருக்கக்கூடிய அதாவது ஒரு நூற்றாண்டுகள் முன்னாடி, 1000 1500 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த இந்து நம்ம பழம்பெரும் ஆலயங்களில் வாஸ்து மிக முக்கியமாக கணிச்சிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்கோம். இந்த வாஸ்து ஏன் அவசியம் ஒரு மனுஷனுக்கு இயற்கைக்கும் இயற்கைக்கும் இடையுள்ள பாலம் தான் வாஸ்து. அதுதான் வாஸ்து. அனைத்து அடிப்படை 5 அந்த கூறுகளால் ஆனது. நெருப்பு, நீர், பூமி, விண்வெளி, காற்று, இந்த 5 விஷயங்களால் ஆனது வாஸ்து. அதனால தான் இந்த உயிரினங்களை இயற்கையை ஆதரிக்கும் ஒரே கிரகம் இது, நம்ம வாழக்கூடிய கிரகம். இது குடியிருப்பு மற்றும் வணிக கட்டடங்களை இந்த கூறுகளை பொருட்படுத்தாமல் கட்டப்பட்டால் அது எப்படி எந்த பலனை கொடுக்கும்? பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்திகளால் ஒவ்வொரு அடிப்படை கூறுகளிலிருந்து விசித்திரமான ஒரு விலைமதிப்பற்ற பரிசு நாம் இருக்கிறோம். உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் அவற்றின் அளவு, நிறம், வடிவம், இயற்பியல், வேதியியல் அல்லது கலவைகள் பொருட்படுத்தாமல் பஞ்சபூதங்கள் ஒன்றிருந்து அவற்றின் தோற்றத்தை உட்படுத்தியுள்ளன. விசித்திரமான அதிர்வு நிலைமைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது மனிதர்களின் புத்திசாலித்தனத்தை தவிர்க்கிறது. மனிதனின் உடலில் வெளிப்புற மற்றும் உள்புற கட்டமைப்பில் வேரூன்றிய பஞ்சபூதங்களின் அதிர்வுகள் மூலம் மனிதன் தொழில்கள் மற்றும் குறிப்பால் எந்தெந்த நோயால் பாதிப்பான், எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஆகியவற்றை கணிக்கும் வண்ணம் வாஸ்து உள்ளது. அப்போது ஒரு வாஸ்து
நம்ம வாஸ்துபடி கட்டாத வீடுகளில் நம்ம ஒரு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. என் அனுபவத்தில் என்னோட அனுபவத்தில் சொல்லணும்னா கண்டிப்பாக அந்த எனக்கு 1-2 விஷயங்கள் என் வீட்டில் நான் மாற்றின பிறகு மிகப்பெரிய மாற்றம் உண்டாச்சு. அப்போது நம்ம வாஸ்து மிக மிக முக்கியமான விஷயம் உண்டு. இப்போது நம்ம ஒரு அறிவியல், அதாவது வாஸ்து மற்றும் அறிவியல், சூரியனின் இயக்கம் மற்றும் வெவ்வேறு நேரங்களில் பூமியில் விழும் சூரிய கதிர்களின் தாக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போது காலையில் 6 மணி to 8:24 பிரதகால, காலையில் 8:28 10:48 சங்கமகால, காலையில் 10:48 to 1:12 வரை மத்தியான கால, பிற்பகல் 1:12 முதல் 3:36 வரை அபராணகால, பிற்பகல் 3:36 முதல் 6 மணி வரை சயனகால. சூரியனில் உள்ள கதிர்கள் அல்ட்ரா வயலட் மற்றும் அகச்சிவப்பு கதிர்கள் உள்ளன. அவை உயிர் மற்றும் இயற்கை நீர்ப்புக்கு உதவியாக இருக்கும். ஒவ்வொரு சூரியன் ஆண்டுக்கு 50,000 கோடி மெகாவாட் சூரிய ஆற்றலை இயக்குகிறது. அதில் 47% மட்டுமே பூமியை வந்து அடைகிறது. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஜன்னல் முதற்கொண்டு கதவு முதற்கொண்டு எல்லாத்துலேயும் அந்த முன்னாடி இந்த சூரிய வெளிச்சம் உள்ளப்படணும். அப்போ இந்த வாஸ்துவில் இது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு பழங்கால கட்டடக்கலை அறிவியல். அப்போது இந்த கட்டிடக்கலை வேலைகளின் தத்துவம் மற்றும் கோட்பாட்டை உள்ளடக்கியது. ஒவ்வொரு கட்டிடத்தையும் மக்களின் வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கலாம். அப்போது வாஸ்து சாஸ்திரம் பல்வேறு இயற்கை ஆற்றலை அடிப்படையாக கொண்டது. அப்போ வளிமண்டலத்தில் கிடைக்கக்கூடிய சூரிய ஆற்றல், சந்திர ஆற்றல் மற்றும் வான ஆற்றல், மின்சார ஆற்றல், காந்த ஆற்றல், வெப்ப ஆற்றல், அந்த காற்று ஆற்றல், ஒளி ஆற்றல், அண்ட ஆற்றல், அத்தனை ஆற்றலை நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி பயன்படுத்துவோம், நம்ம எப்படி பயன்படுத்தினா நம்ம அந்த செழிப்பாக இருக்கலாம், அந்த விஷயங்கள் தான் வாஸ்து. ஒவ்வொரு அறைக்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு கோவிலுக்கும், ஒவ்வொரு கடை தொழிலுக்கும், நகர திட்டமிடலுக்கும், நகரங்களுக்கும், பூமி பூமிக்கும் கூட பயன்படும் ஒரு விஷயமாகும் இந்த வாஸ்து விஷயம். அப்போ ஒவ்வொரு அணுவாயிட்டு நம்ம கட்டுற வீட்டுக்குள்ளே இந்த வாஸ்து பஸ்தின விஷயங்கள் நிறையவே இருக்குது. நம்ம நல்லிணக்கத்தை உருவாக்க 3 சக்திகள் செயல்படுகின்றன: காற்று, நீர் மற்றும் நெருப்பு. அப்போது இந்த படைகளை உரிய இடத்துல வச்சிருந்தால் எந்த இடையும் ஏற்படும். ஆனால் நெருப்புக்கு பதிலாக நீரையும், நீருக்கு பதிலாக காற்றையும் அல்ல வேற ஒரு கலவையில் வச்சா பிரச்சனை வரும். அப்போ கன்னிமூலை இருக்கின்ற இடத்துல கன்னிமூலை இருக்கணும், நம்ம அடுப்பு வைக்கிற இடத்துல அடுப்பு வைக்கணும், சாமி கும்பிடுற சாமி கும்பிடணும். அப்போ இது 2 எந்தெந்த திசைகள் மாறினா மிகப்பெரிய பிரச்சனை. அப்போது நம்ம ஒரு புத்தகத்தை படிப்பது மூலமோ, ஒரு இணையதளத்தில் ஏதோ படிச்சுட்டு செய்வதன் மூலமோ ஒரு விஷயம் நம்ம அதிகமாக கணிக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு வாஸ்து கட்டணும்னு சொன்னால் அதுக்கான வாஸ்து முறை படித்தவங்க, தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு வரணும். நான் முதல்ல ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், அந்த வாஸ்து கூப்பிட்டு ஆள் மிகவும் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு தடவை கூப்பிட ஆள் தான் திருப்பியும் கூப்பிடணும். இன்னொரு ஆள் கூப்பிட்டுருந்தப்போ அந்த முறைகள் மொத்தம் மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இந்த கலைகளை பயன்படுத்தி வச்சுருக்காரு இந்த காலத்தில். அதனால் நம்ம தீர்க்கமாக முதல்ல கூப்பிடிய ஆளை சரியான முறையில் கூப்பிட்டா மிகவும் நல்லது. அப்போது தவறுலாம் மிக தெளிவாக நான் சொன்னேன். அதாவது நம்ம பண்டைய காலம், புராண காலம் தொட்டே இந்த நம்ம 1500-2000 வருஷம் பழமையான ஆலயங்கள் முதல் வாஸ்து முறைப்படி தான் கட்டியிருக்கு. இந்த வாஸ்துவை யார் அதிகமாக பயன்படுத்துகிறான்னு அந்த டாப்பிக்கு இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இது. வாஸ்து அதிகமாக பயன்படுத்த பிற மதத்தினர் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் பயன்படுத்தவில்லைன்னு நான் சொல்லலை. நம்ம ஆட்கள் ஒரு பயன்படுத்த முறைன்னு சொல்லுது. ஒரு விதத்தில் சின்ன சறுக்கல் வந்துருக்கலாம் சொல்லலாம். ஆனால் அவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்க எப்படின்னா இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த வீடு கெட்ட நேரம் முதல் பிற மதத்தினர் வந்து வாஸ்துப்படி தான் சரியாக செய்யாங்க, மிக துல்லியமாக செய்யாங்க. இது நான் அனுபவத்தில் சொல்லக்கூடிய இதை நான் கண்ட வீடியோ. எந்த இடத்துல கிச்சன் இருக்கணுமோ அங்கே இருக்கணும்னு சொல்லியாங்க. பாத்ரூமும் அதே மாதிரி, வாசல் எந்த வாசலில் காற்று வரணும், வெளியே போகணும், எல்லாமே தெளிவாக கேட்டு மிக சிறப்பாக செய்யாங்க. மகிழ்ச்சியான விஷயம்தான். இன்னொரு பக்கம் ஒரு கவலையான விஷயம், நம்ம தர்மசாஸ்திரங்கள், நம்ம ஹிந்து முறைப்படி உள்ள விஷயங்கள் முக்கியமாக யார் பின்பற்றினா நம்ம அதிகமாக பின்பற்றணும். நம்ம ஆட்கள் கொஞ்சம் சர்க்கிள் இருக்காங்கன்னா எனக்கு சின்ன ஒரு இது தோணுது. ஏன்னா அது எதனால சொன்னால் ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம பிறப்பு வாழ்க்கையில் நம்ம பிறக்கும் போதே நம்ம தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது. அந்த தலையெழுத்தின்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எந்த ஒரு விஷயமும் நம்ம படைச்ச ஆண்டவன் கடவுள் அந்த நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் கர்மா என்னென்னு அதெல்லாம் நம்ம அனுபவிச்சா தெரியும். ஆனால் ஒன்று, நம்ம கஷ்டம் வரும்போது மட்டும்தான் நம்ம வாஸ்துவை பார்க்க போகிறோம். சிலவங்க
வீடு வைக்கிற நேரம் முதல்ல பார்க்க நிறைய பேர் கம்மியாயிட்டாங்க இப்போ. அப்போ அந்த கஷ்டம் வரும்போது மட்டும்தான் பார்க்க போகிறோம். திருப்பி இடிச்சு எடுத்து திருப்பி எல்லாமே செய்துட்ருக்கோம். அதில் நானும் விதிவிலக்கல்ல, இந்த விஷயத்தில் நானும் விதிவிலக்கல்ல, நானும் அப்படி தான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்போ வீடு வைக்கும்போது வாஸ்து மிக 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 முக்கியமான ஒன்று. அப்போ அறிவியல் ரீதியாகவும் இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. காற்று எந்த வழி வீட்டுக்குள்ளே வரணும், எந்த வழி வெளியே போகணும், எந்த இடத்துல பாத்ரூம் இருக்கணும், எந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் அறிவியல் உண்மை அடங்கியிருக்கு. இதை பிற மதத்தினர் மிகவும் சிறப்பாக பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணும். கண்டிப்பாக நம்மளும் ஒவ்வொரு வீடு வைக்கும் போதும் வாஸ்து பார்த்து சிறப்பாக வைப்போம், சிறப்பாக வாழ்வோம். நம்ம பண்டைய காலம், நமது பூமி ஆன்மீக கலாச்சாரம் நம்ம சேனலோட பேர். இந்த கலாச்சார பண்பாடு கண்டிப்பாக நீடிக்கணும்னு சொல்லி தான் உலகம் உள்ள வர காலம் வரை இந்த கலாச்சாரம் எல்லாமே நீடிக்கணும் என்பதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்பான எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம அனைவரும் இந்த வாஸ்துபடி வீடு வைப்போம், சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.